தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிறார். இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா சார் இந்த காலகட்டம்? வெளிநாட்டை போய் தங்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா சார்? வாங்குறது கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோகம் இருக்கா? அதாவது 4ஆம் வீடு தான் வீடு மனை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று அமர்ந்துட்டார். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் டிஜே சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சந்தோஷம் சார். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கறத இது குரு பகவான் டிசைட் பண்ற இடத்துல இருக்காரு இல்லையா? சோ இப்ப குரு பகவான் குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகம் குரு பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கும். ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் ஒரு ராசியை விட்டு கடந்து வராருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ராகு பகவானும் கேது பகவானும் அவங்க ஒரு நிழல் கிரகமாகவே ஒரு சர்ப கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மித்த 7 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரக ரீதியாக பார்க்கும்போது 7 கிரகங்களில் மிக ஒரு சுபர் அப்படின்னா அது நம்ம குரு பகவான் மட்டும்தான். ஸோ இந்த குரு பகவான் மட்டும்தான் முழுமையான சுபராக இருக்கார். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு பகவான் கொடுக்க, அதனால தான் அவர் கொடுக்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை கிடக்க 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஓகே, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார், வக்ரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது 4ஆம் இடமான காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே வரும். இந்த கடகராசி என்பது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்சமான ராசி. கடகராசி தான் நம்ம குரு உச்சமடைகிறார். ஸோ தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போகிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கும். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுற்று சுற்றி அவர் இப்போ இங்கே உள்ளே வராரு. ஸோ மக்கள் அனைவருக்குமே மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நிலையாக தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க போகிறார் என்பது உண்மை. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது ராசியின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ மறைவு பெறுகிறாரா? ஏற்கனவே வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மறைஞ்சு போச்சு, இதில் இவர் வேற மறைவு பெறுகிறாரா அப்படிலாம் யோசிக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசியின் அதிபதி தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ மற்றவங்களுக்குலாம் 8ஆம் இடத்துக்கு ராசியின் அதிபதி போனால் பிரச்சனை, ஆனால் உங்களுக்கு மட்டும் பிரச்சனைலாம் சரியாகக்கூடிய அற்புதமான நிலை அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தனுசு ராசி என்பதற்கு 2ஆம் வீட்டை பார்க்கார், 12ஆம் வீட்டை பார்க்கார். ஸோ எப்படி நம்மளுடைய
சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உயர்திரு குடியரசுத் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறது அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம அவங்க வேணும், அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய அறிவு, அவங்களுடைய திறமை நம்ம நாட்டுக்கு வேணுங்கிறனால ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த அந்தந்த துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வைக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தன்னுடைய ராசியின் அதிபதியே தனக்கு பாதுகாப்பு கொடுக்காருங்கிறது ரியாலிட்டி. ஸோ கவலை, பிரச்சனை, போராட்டம், துன்பம் எல்லாத்தையும் அப்படியே டெலிட் பண்ணிட்டு இன்பமான விஷயங்களை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். கண்டிப்பா சார். இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா சார் இந்த காலகட்டத்தில்? அதாவது ஒரு வெளிநாடு, வெளி மாநிலம் இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 12ஆம் இடத்துடைய செயல்பாடு வேணும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய தனுசு ராசிக்கு 12ஆம் வீடான விருச்சிக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால வெளிநாடுக்காக முயற்சி பண்ணுறவங்க, வெளிநாட்டில் போய் தங்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக வெளிநாட்டில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. சில தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடு விட்டு நாடு போயிருப்பாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வேறு நாட்டில் இருக்கவங்க இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. அங்கே போய் அந்த நாட்டில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு குடியுரிமை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பல நாட்களாக பல ஆண்டுகளாக ட்ரை பண்ணி கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு குடியுரிமை பெற்று அங்கே ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தை கொடுப்பார். கண்டிப்பா சார். சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா சார்? வாங்குறது, கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோகம் இருக்கா? அதாவது 4ஆம் வீடு தான் வீடு மனை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம், குடும்பத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான யோகம், அதே போல் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை விரைய செலவுகளை செய்து அந்த விரயம் சுப விரயமாக மாற்றக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய ஒரு பரிபூர்ண பார்வை தனுஷ் ராசிக்கு இருக்கு. கண்டிப்பா சார். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த சுப நிகழ்ச்சி திருமணமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பா திருமணத்தை நடத்தி ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டில் உறுதியாக திருமணம் சந்தோஷம் கைகூடும், சுப நிகழ்ச்சி கைகூடும், சுப விரயம் கட்டாயமாக உண்டு. கண்டிப்பா சார். இந்த திடீர் யோகம், திடீர்னு எங்கேயோ இருந்து எனக்கு பணம் வந்து சேர்ந்துருச்சுப்பா, எனக்கு ரொம்ப நாள் வர வேண்டிய பணம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற இந்த திடீர் யோகம் கிடைக்குமா? திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு, திடீர் யோகமும் உண்டு. இந்த அதிர்ஷ்டங்கிறது லாட்டரி சீட்டு இந்த அது இதுன்னு சொல்லி வர வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்க்குற கிடையாது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்காக கொடுத்து உதவி இருப்பாங்க, இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா தனக்காக மெனக்கிட்டதை விட பிறருக்காக அதிகம் நேரம் ஒதுக்குனதே கொஞ்சம் அதிகம். அதே போல் வந்து தான் கற்றுக்கிட்ட கலையை, தான் கற்றுக்கிட்ட வேலையை, தான் கற்றுக்கிட்ட தொழிலை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபர்னா அது தனுசு ராசிக்காரன். நான் வளர்ந்தேன், என்னைய மாதிரி நீ வளர்ந்துவா, நான் வந்து 10 வருஷமாக போராடினேன், நீ 1 வருஷத்தில் முன்னேறு அப்படின்னு ஊக்கப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் தனுசு ராசி இயல்பாகவே சின்ன வயசுலேருந்தே செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இவங்க யாரையா உயர்த்தி விட்டுருப்பாங்க. அந்த உயர்த்தி விட்டதில் 100 பேரில் ஒருத்தர் வந்து இவங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். அண்ணே உங்கள் மூலமாக தான் நான் முன்னேறினேன், அக்கா உங்கள் மூலமாக தான் முன்னேறினேன், மேடம் நீங்கள் தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு மிக காரணம்னு சொல்லி இவங்களை பாராட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அல்லது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துவதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. கண்டிப்பா சார். தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று அமர்ந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தனுசு ராசிக்காரங்க நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை போய் பார்த்து குரு பகவானுக்கு மனசார வழிபாடு செய்யணும். நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை மட்டும் மனசார சரியான முறையில் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா மாற்றமும் ஏற்றமும் தனுசு ராசிக்கு நிலையாக இருக்கும் என்பது உண்மை.
குரு பயிற்சி காலகட்டத்துல 12 ராசிகளுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த வகையில நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு, எந்த கடவுள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.